Hello friends, this is Dr. Bhojini from Mind Dental World YouTube channel. பற்களுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கிறது, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ பற்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த முன் பற்களுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கிறதுன்றது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ ஆஃபீஸ் பர்பஸ் ஆகட்டும், நம்ம யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறோம் அப்படின்னா கூட சம்டைம்ஸ் இந்த பற்களுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கும். இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை உங்களுடைய பல் மருத்துவர் நிறைய ஆப்ஷன்ஸ் மூலமாக சரி செய்வாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கீங்க, 2 பேருக்குமே பற்களுக்கு இடையில இடைவெளி இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டோட டைப்புக்கு அந்த பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்மைல் ரெஸ்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு டூத் கலர் ரெஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பற்களுக்கு இடையில இருக்கிற கேப்பை சரி செய்வாங்க. அது ஒரு விசிட்லேயே கூட பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு சப்போஸ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, ஸோ உங்களோட ஏஜுக்கு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ பற்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளிக்கு ஒரு சிலருக்கு பல் அடைத்தல் அது மூலமாகவும் சரி பண்ணலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் சரி பண்ணலாம். ஸோ அந்த கிளிப் ட்ரீட்மெண்ட்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பேஸிங் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேசுகிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பேஸிங்கை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு டேர்ம் சொல்லுவாங்க டென்டல் ஃபீல்டில், மிட்லைன் டயஸ்டீமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய 2 பல்களும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு இடைவெளி மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்பேஸிங் தான் பார்த்தீங்கன்னா மிட்லைன் டயஸ்டீமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மிட்லைன் டயஸ்டீமா கேசஸ்க்கு அதாவது அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம டூத் கலர் ஃபில்லிங் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரூ பண்ணுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் அந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கிளிப் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுடைய பற்களினுடைய கண்டிஷனை பொறுத்து தேவைப்பட்டதுன்னா ஒரு வெனீர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது லேமினேட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. அதாவது பல்லோட மேல் சர்ஃபேஸில் ஒரு சில போர்ஷன் மட்டும் ரெடியூஸ் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு ஒரு வெனீர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டூத் கலர்டு மெட்டீரியல் ரெடி பண்ணி லேபில் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட டூத் சர்ஃபேஸ் மேலே அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக அந்த ஸ்பேஸிங் குறையும். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லோட சர்ஃபேஸை ஓவராலாகவே ரெடியூஸ் பண்ணிவிட்டு க்ரௌன்ஸ், இதை நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கேப். ஸோ அந்த டூத் மேலே ஒரு க்ரௌன் மாதிரி ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது மூலமாக கொஞ்சம் டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை நிறைய டைப்ஸ் மூலமாக நம்ம அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருக்காங்க, அதே ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்சர் இஸ் நோ. உங்களோட கண்டிஷனுக்கு உங்களுடைய டென்டல் கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களோட அட்ஜஸ்டிங் டூத் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுடைய பல் மருத்துவர் மட்டும்தான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற சரியான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அண்டர்வென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ட்ராபேக்ஸும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ஸ்மைல், ஒரு ஹாப்பி ஸ்மைலோட நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய பல் மருத்துவர் சஜஸ்ட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக நீங்கள் அண்டர்வென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொருத்தருக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு நமக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ்க்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். விசிட் யுவர் டென்டிஸ்ட். ஸோ அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை உங்களுக்கு சரி வருமானு செக் பண்ணி பாருங்கள். அவசியம் அந்த ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டென்டல் கண்டிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை ஆகும் இல்லை வீடியோவாகவும் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டென்டல் அண்ட் ஓவரால் ஜென்ரல் ஹெல்த் ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றி நம்ம மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்களோட கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் ஆகும்போது தான் ஓரல் ஹெல்த் ரிலேட்டடான அவேர்னஸ் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ கன்சிடரிங் சப்ஸ்கிரைபிங் மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல்.
மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.